கலையை நேசிக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேரை வந்து கலர் பென்சில் யூஸ் பண்ணி இப்படி ஷேட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க, அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிராயிங் வந்து நான் எந்த பேப்பரில் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் வந்து ரிவ்யூ பண்ண அதே பேப்பர் தான், அந்த ஃபேப்ரிக் கேஸ்டல் பேப்பர். அதில் தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இப்போ வாங்க சட்டன் வீடியோ குழப்பலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ட்ராயிங்க்கு வந்து பிளாக் கலர் டோம்ஸ் கலர் பென்சில் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது எப்படி ஷேட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். மேலேருந்து பார்த்தீங்கன்னா டார்க்லேருந்து அப்படியே லைட் வரணும், அப்புறம் கீழேருந்து டார்க்லேருந்து லைட் வரணும், அப்புறம் அந்த சென்டர் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹேரில், அது வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங் ஏரியா. அதனால் நீங்கள் வந்து அதை லைட்டாக வந்து ஷேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஷேட் பண்ணிட வேண்டாம். லைட்டாக மேலேயும் கீழே டார்க்காக இருக்கணும், நடுவில் வர அது அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பிளெண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஷைனிங்காக அப்படியே தெரியும். நீங்கள் ஃபுல்லாக டார்க் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. காமனாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுதான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்து ஷேட் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டோம்ஸ் கலர் பென்சில் எடுத்து உங்களுக்கு வந்து சைடில் ஒரு ரெஃபரன்ஸ் பிக் தெரியும், அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே அதே டைரெக்ஷனில் வந்து நம்ம அந்த கலர் பென்சில் வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி போடுங்க, ஷேடிங் மாதிரி பண்ணாதீங்க, ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி போடுங்க. அப்புறம் நான் வந்து சொன்ன மாதிரி மேலேருந்து டார்க்லேருந்து லைட்டு, அப்புறம் கீழே டார்க்லேருந்து லைட் போய் நடுவில் அந்த சென்டர் ஏரியா மட்டும், அந்த ஹேரில் வந்து சென்டர் ஏரியா மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு வந்து இது டைம் லேப்ஸில் தான் போடுறேன். இதில் இந்த ஹேரில் வந்து எங்கெல்லாம் டார்க்காக இருக்கும் அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக டார்க் மாதிரி கொடுத்துட்டு, எங்கெல்லாம் வந்து லைட்டாக இருக்கும் அவங்களாம் லைட்டாக கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரோக்காக தான் போடுறேன். எங்கேயுமே ஷேடிங் மாதிரி நான் பண்ணல. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு லைன்ஸாக தான் நான் வந்து போடுறேன். அந்த ஹேர் டேரெக்ஷனை பார்த்து நான் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து டைம் லேப்ஸில் தான் போடுறேன். இது பிளெண்டிங் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர்ட்ரேட் வந்து நம்ம சேனலில் அடுத்த ஸ்பீட் ட்ராயிங் வீடியோ ஒன்று வரும். நான் வந்து அதுக்காக தான் ட்ரா பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த ஹேர் வந்து உங்களுக்கு ட்விட்டரில் போட்டுறலாம் வந்து இப்போ போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த ஹேர் வந்து எங்கெல்லாம் லைட்டாக இருக்கோ அங்கெல்லாம் லைட்டாக விட்டுட்டு பார்த்தீங்கன்னா டார்க்கான ஏரியாஸில் நல்லா டார்க் பண்ணிட்டு, அப்புறம் வந்து நான் ஹேரை வந்து ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணிட்டேன். இப்போது அந்த ஃபேப்ரிக் கேஸ்டல் பை கலர் பென்சில்லேருந்து அந்த ஒயிட் கலர் பென்சில் மட்டும் எடுத்து நான் வந்து ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் பென்சில் வச்சு தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் கலர் பென்சில் வச்சு பிளெண்ட் பண்ணுறதுனால நம்ம டார்க்காக பண்ணியிருக்க அந்த ஏரியாஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா லைட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒயிட் கலர் மிக்ஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயிடுச்சு. இப்போ வந்து எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டார்க் வேணுமோ, எங்கெல்லாம் இந்த பிக்சரில் வந்து டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் திருப்பி வந்து பிளாக் கலர் பென்சில் வச்சு ஷேடிங் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் டார்க் வேணுமோ அங்கே மட்டும் கொடுங்க. லைட்டாக இருக்க ஏரியாஸில் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு எங்கே நல்லா டார்க் தெரியுதோ அந்த பிக்சரில் அங்கே மட்டும் நல்லா டார்க் கொடுங்க. நான் வந்து அதை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து டார்க் பண்ணிட்டேன் பிளாக் கலர் பென்சில் வச்சு. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் இல்லை, இது நம்ம சும்மா வந்து மேலாப்பில் வந்து ரஃப்பாக சும்மா தேய்ச்சி விட்டால் போதும். பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு கொஞ்சம் பெரிய பிளெண்டிங் ஸ்டெம்பாக எடுத்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரஃப் பேப்பருங்கிறனால நமக்கு வந்து அந்த புள்ளியாக ஒயிட்டாக தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்மஜ் ஆகிற மாதிரி சும்மா மேலே வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க, அவ்வளோதான். அது அந்த அளவுக்குலாம் பிளெண்ட் ஆகாது, ஃபுல்லாக வந்து மிக்ஸெல்லாம் ஆகாது. டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பேப்பரோட அந்த டெக்ஸ்டரு, அதுவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து மிக்ஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து அந்த பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு மேலே வந்து ஃபுல்லாக தேய்ச்சி ரப் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஹேர் வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஹேர் வந்து எப்படி ஷேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த ஹேரை வந்து ஷேடிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டோம்ஸ் பிளாக் கலர் பென்சில் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஷேடிங்க்கு. பிளெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் கேஸ்டல் பை கலர் பென்சிலோட ஒயிட் கலர் பென்சில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பிளெண்டிங்க்கு. அப்புறம் அது ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணக்கப்புறம் மேலாப்பில் வந்து அந்த பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு சும்மா ரஃபாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஃப் பேப்பருங்கிறனால நம்ம வந்து பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு மேலே ரஃபாக வந்து நீங்கள் சும்மா தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் போடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓவிய கலையை ரசிக்கும் உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் வர வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலன்னா போய் நம்ம சேனல் போய் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து டிராயிங்கில் வேறு என்ன டுட்டோரியல்ஸ் வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. ஓவிய கலையை கற்போம், வாழ்க்கையை வர்ணமயமாக்குவோம்.
பாய்.